ஓகே. அந்த அந்த பெயிண்டிங் குறிப்பா வந்து அது ஒரு ஒரு இன்டர்நேஷனல் பெயிண்டிங் மாரியே அது இருந்துச்சு. பெரியாருடைய அ அந்த பெயிண்டிங். அது ஆமா, தொண்டாதரணி தான் அது வரைஞ்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஆமா. அது அது ரொம்ப எப்படி அழகா இருந்துச்சு. அது நெறைய பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. யார் ஆர்டிஸ்ட்? யார் ஆர்டிஸ்ட்ன்னு கேட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இங்க அ எ எங்க அ ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், போட்டோகிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பார்த்துட்டு, "யார் அந்த ஆர்டிஸ்ட்? ரொம்ப அழகா இருக்கே! ரொம்ப நல்லா ரொம்ப இப்போ அ எங்க இந்த இப்போ இருக்காரே சார்ல்ஸ் கிங் ஆனம்போது ஒரு ஆர்டிஸ்ட் இது பண்ணி பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப கிரிட்டிசிசம் இருந்துச்சு. ஏன்னா, அது எல்லாரும் இத ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதனால அவரு ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. தோண்டதானே அவரே வில்லிங்கா வந்து அத பண்ணி குடுத்தாரா? அது எப்படி நிகழ்ந்துச்சு? அவருடைய அவர் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்றது. அது கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் பார்த்து யாரு பெஸ்ட் அது இதுன்னு பார்த்துட்டு ஒரு அ ஒரு கொஞ்சம் அட்வைஸ் எடுத்தாங்க. எப்படி பெஸ்ட் ஓகே. யார் குடுக்குறது. இந்த நிகழ்வினுடைய டேக் அவேவா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த ஆக்ஸ்போர்ட்ல பெரியார் புகைப்படம் திறந்தது, முதலமைச்சர் வந்து கலந்துக்கிட்டது அப்படின்றது ம். ஒரு நிகழ்வு. இந்த ஆமா. நிகழ்வுல இருந்து தமிழக மக்கள் ஒரு டேக் அவேவா என்ன எடுத்துக்கணும்? பெரியார் வந்து உலகம் பூரா அவர அ மார்ஜினலைஸ்ட் பீப்பிள், பிளாக் பீப்பிள், விமென், ப்ராப்ளம் இருக்கவங்க, அவங்க எல்லாம் அவரோட ஐடியாலஜிஸ், சோஷியல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இத மூலமா எவ்வளவோ இது பண்ணியிருக்காங்க. நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆள நம்ம இந்தியால வச்சுக்கிட்டு, நம்ம வந்து நம்மளும் நம்ம மத்தவங்க ஊர்ல போயிட்டு, வேற ஊர்ல போயிட்டு அவரு இவ்வளோ இது பண்ணாரு, அது பண்ணாருன்னு பார்க்கலாம். ஆனா நம்ம முதல்ல நம்ம ஊர்லயும் பார்த்துக்கிட்டு, நம்ம ஊர்ல யாரு எவ்வளோ கிரேட் பீப்பிள் இருக்காங்க. அவங்க என்ன அது நம்ம சொன்ன உடனே அவங்க கிரேட் பீப்பிள்ன்னு எடுத்துக்க வேண்டாம். அவங்கள பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு, அவங்கள என்ன செஞ்சாங்க? ஓஹோ! இந்த மாதிரி செஞ்சாங்களா? சரி அப்பன்னா அது அது நம்மளுக்கு கரெக்ட்டா? இல்லையா? நம்ம என்ன யோசிக்கிறோம்ன்னு, நம்ம பகுத்தறிவ வச்சு நம்மளும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணணும். ஏதோ சொன்ன உடனே மூடத்தனமா எல்லாத்தையும் நம்பிறக்கூடாது.